அன்பானவர்களே, நாணல் பதிப்பகத்திலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய சகோதரர் நூருத்தீன் அவர்கள் எழுதிய செங்கோல் சமூகம் என்ற புத்தகத்தின பற்றின ஒரு சின்ன ஒரு மதிப்புரையை இந்த காணொளியின் வாயிலாக நம்ம பார்க்கலாம். அதாவது புத்தகத்தினுடைய தலைப்பு செங்கோல் சமூகம். பொதுவாக செங்கோல் ஆட்சி அப்படிங்கிற வார்த்தையை நாம் பரவலாக கேள்விப்பட்டிருப்போம். அதாவது ஒரு நல்ல ஆட்சி, குடிமக்களுக்கு தேவையான ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கக்கூடிய அந்த ஆட்சிக்கோ அல்லது அந்த ஆட்சியாளருக்கோ பொதுவாக அந்த பெயரை நம்ம வைப்போம் இல்லைங்களா. ஆனால் இந்த புத்தகத்தினுடைய தலைப்பை நல்லா கவனிச்சோன்னு சொன்னால் செங்கோல் சமூகம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்குது. அது என்ன செங்கோல் சமூகம்? ஒரு சமூகமே செங்கோல் ஆட்சியை கொடுக்குற அளவுக்கான ஒரு நல் மதிப்பீடுகளில் அல்லது நல்ல விஷயங்களின் பால இருந்துச்சா அப்படிங்கிறத இந்த புத்தகத்தின் வழியை பார்க்கும் பொழுது நமக்கு நிறைய விஷயங்கள் புலப்படுது. நிச்சயமாக இதில் குறிப்பிடப்பட்டுள்ள இரண்டாம் ஹலீஃபாவான உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கீழே இருந்த ஆளுநர்கள் ஒரு சமூகமாக நம்ம அவங்கள கருத்தில் கொண்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த சமூகம் நிச்சயமாக ஒரு பெரிய செங்கோல் சமூகமாக திகழ்ந்துச்சு அப்படிங்கிறத இந்த புத்தகத்தின் வாயிலாக நிச்சயமாக நம்ம பார்க்க முடியுது. இந்த புத்தகத்தை ஒரு 3 பகுதிகளாக பிரித்து ஆசிரியர் அவர்கள் கொடுத்துருக்கிறாங்க. முதல் பகுதி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, நமக்கு ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இரா உலா, அதாவது ஒரு ஆட்சியாளர் தனக்கு கீழே இருக்கக்கூடிய குடிமக்களுக்கு எவ்விதமான பாதிப்பும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக இரவு நேரங்களில் நகரில் இரா உலா போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் அல்லது அவர்களுக்கு தேவை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய நிகழ்வுகளை பற்றின ஒரு முக்கியமான ஒரு 6 நிகழ்வுகளை இங்கே குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதாவது இன்றைய தேதியில் திரைப்படத்தில் கூட இப்படிப்பட்ட நிகழ்வுகளை சொன்னாங்கன்னா நாம் சிரிச்சிருவோம். ஏன்னா இன்றைய காலகட்டங்கள், இன்றைய ஆட்சி முறைகள் எல்லாம் இப்படித்தான் இருக்குது. ஆனால் அன்றைக்கு நடந்த நிகழ்வுகளை இதில் பதிவிக்கப்படக்கூடிய இந்த நிகழ்வுகளை நாம் சற்று உற்று நோக்கினால் தெரியும், நாம் அந்த காலத்தில் பிறந்திருக்க கூடாதோ, அந்த காலத்தில் இந்த ஆட்சியின் கீழே நம்ம இருந்திருக்க கூடாதோ அப்படிங்கக்கூடிய ஒரு ஏக்க பெருமூச்சு விடுற அளவுக்கான ஒரு நல்ல ஆட்சியை இந்த இரண்டாம் ஹலீஃபாவான உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கொடுத்துருக்காங்க. ரொம்ப குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, காலிப்பானையும் ஹலீஃபாவும் அப்படிங்கக்கூடிய அந்த நிகழ்வு அதை படிக்க நான் என்னுடைய பர்சனலாக எனக்கு ஒரு ரொம்ப பிடிச்சி போனதுனால நான் ஒரு 3-4 தடவை திருப்பி படித்தேன். ஒவ்வொரு வரியும் அந்த வரலாற்று நிகழ்வு அந்த ஒவ்வொரு வரியையும் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா மிக ஆழமாக ஒரு அழுத்தமாக தாங்கி வருது. அதாவது இந்த அளவுக்கு தன்னுடைய குடிமக்கள் மேலே ஒரு அன்பு செலுத்த முடியுமா ஒரு ஆட்சியாளர் அப்படிங்கும் பொழுது உண்மையாகவே நம்மளுடைய கண்களில் கண்ணீர் பெறுவதை நம்ம தடுக்க முடியறதில்லை. 2வது பகுதியாக அது ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லி ஒரு அழகிய பொற்காலம்ங்கிற அந்த தலைப்பின் கீழே ஒரு 10 நிகழ்வுகளை நமக்கு இங்கே ஆசிரியர் கொடுத்துருக்குறாங்க. அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய ஆளுநர்களினுடைய தனித்திறமைகள், குறிப்பாக தனித்திறமைகளை பற்றி இந்த பகுதியில் பேசியிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, அந்த ஆளுநர்கள் எதற்கு பயந்தாங்க, எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறதுக்கு விரும்புனாங்க, ஆட்சி அதிகாரத்தில் அவர்களுடைய பங்கு என்ன, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கே சமயத்தில் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, சில அறிவுரைகளை சொல்லியிருக்கிறாங்க. பரஸ்பரமாக இவர்கள் அவர்களுக்கும் அவர்கள் இவர்களுக்கும் கொடுத்த அறிவுரைகளை பற்றியும், அதே போல சில ஆளுநர்கள் கவனச்சிதறல்களால் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு கண்டிச்சதையும் நம்ம இந்த பகுதியில் பார்க்க முடியுது. முத்தாய்ப்பாக பார்க்கும்பொழுது ஒரு 2 நிகழ்வுகளை குறிப்பிடணும்னு நான் விரும்புகிறேன். அதாவது பைசாந்தியர்களோடு போர் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த பகுதியினுடைய ஆளுநராக இருக்கிறாங்க. பைசாந்தியர்களில் ஒரு பிரதிநிதி தலைவரை சந்திக்கணும்னு வர்றாரு. அங்கே இருக்கக்கூடிய சகாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க, யார் உங்கள் தலைவர் சொல்லி கேட்கும்பொழுது அதோ தரையில் உட்காந்துருக்கிறாரு, அவர் தான் உங்களுடைய தலைவர் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் ஆச்சரியப்பட்டு போகிறாரு, ஏன்னா நீங்கள் தரையில் உட்காந்துருக்கிறீங்க, உங்களுக்குன்னு ஒரு சேர், ஒரு பெஞ்சு, ஒரு அரியணைலாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லும் பொழுது எனக்கு அப்படிப்பட்ட எதுவுமே கிடையாது. அப்போ உங்கள்கிட்ட என்ன தான் இருக்குது? என்கிட்ட ஒரு குதிரை இருக்குது, போருக்கு தேவையான சில பொருட்கள் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுறது மட்டும் இல்லாமல் அங்கே முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள காமிச்சு எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுச்சு, அவர்கிட்ட நான் கொஞ்சம் கடனாக வாங்கியிருக்கிறேன். யார்? ஒரு பகுதியினுடைய ஆளுநர். ஒரு பகுதியினுடைய ஆளுநர் தனக்கு பொருளாதார தேவை இருக்குது, அந்த பொருளாதார தேவையை நான் என்னுடைய குறிப்பிட்ட நண்பர்கிட்ட இருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், கடனாக வாங்கியிருக்கேன்னு சொல்லக்கூடிய
ஒரு அருமையான நிகழ்வு வந்து அங்கே நடக்கிறத நம்ம பார்க்க முடியுது சகோதரர்களே. மேற்கொண்டு சொல்கிறார், ஒருவேளை எனக்கு அந்த என்ன சொல்கிறது, எனக்கு அந்த இருக்கைகளோ அல்லது அந்த இதெல்லாம் கிடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா நான் என்ன பண்ணுவேன், அதை நான் கூட வச்சிருக்க மாட்டேன். நிச்சயமாக அது என்னுடைய சகோதரர்களுக்கு நான் என்ன பண்ணியிருப்பேன், அதையே நான் கொடுத்துருப்பேன். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர்கள் இறைவனுடைய பார்வையில் என்னையை விட அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கலாம், மதிப்பு மிக்கவர்களாக இருந்திருக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தையையும் அங்கே சொல்கிறாரு. அதே போல் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா சிரியாவை சேர்ந்த ஒரு ஆளுநர், அவர் என்ன பண்ணுறாரு, பெரிய தப்புலாம் ஒன்றும் பண்ணலை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள வந்து வர வைக்கிறாரு. வர வச்சு நீங்கள் வந்து இந்த குறிப்பிட்ட ஒரு தவறு பண்ணிட்டீங்க, அதனால் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து ஆளுநர் பதவியை ராஜினாமா பண்ணுங்கள், இந்தாங்க 300 ஆடு, இந்த 300 ஆடை போய் இந்த உடுப்பை மாற்றிக்கிட்டு போய் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆடை மேய்ங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. ஆடை மேய்க்கிறார், 2-3 மாதம் ஆடை மேய்க்கிறாரு. மேய்ச்சதுக்கு பின்னாடி அவரை கூப்பிடுறாரு, நீங்கள் செஞ்ச தப்பு என்ன தெரியுமா, உங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு குளியலறையை நீங்கள் அமைச்சுக்கிட்டீங்க. யோசிச்சு பார்த்தா எந்த அளவுக்கு இருக்குது சகோதரர்களே. ஒரு தனியாக ஒரு குளியலறை அமைச்சதுக்காக உமர் ரலியல்லாஹு என்ன பண்ணுறாங்க, அந்த ஆளுநரை அழைச்சி அவரை வந்து ஆடு மேய்க்க விட்டு உன்னுடைய பகட்டும் உன்னுடைய ஆணவமும் என்ன பண்ணணும், அதை அழியணுங்கிறதுக்காக, உன்னிட்ட இருக்கக்கூடிய தற்பெருமை அழியணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன், உன்னைய ஆடு மேய்க்க விட்டேன். இந்தா நீங்கள் மீண்டும் என்ன பண்ணுங்க, ஆளுநராக உங்களுடைய பணியை தொடருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய பணியை வந்துட்டு தொடர வைக்கக்கூடிய நிகழ்வுகளையும் நம்ம பார்க்க முடியுது சகோதரர்களே. மூன்றாவது பகுதியாக முன்தேதியிட்ட மடல்கள். இந்த முன்தேதி மடல்களை பொறுத்தளவில் முதல் 2 மடல்கள் உண்மையிலேயே மிகப்பெரிய படிப்பினைகளை வந்து நமக்கு கொடுக்குது. ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க வந்துட்டு உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு எழுதுன அந்த மடல்கள் நிறைய விஷயங்களை தாங்கி நிற்கிது. சரிங்களா, அதற்கு அடுத்தபடியாகவும் கிட்டத்தட்ட ஒரு 15 மடல்கள் இருக்குது. அந்த 2 மடல்களை 2 கடிதத்தை தவிர்த்து இருக்கக்கூடிய 13 கடிதங்களுமே வந்து நிறைய நற்செய்திகளை நம்ம வந்து பொதிஞ்சு, அதாவது கிட்டத்தட்ட 1400 1300 அல்லது 1200 வருடங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட மடல்களாக இருந்தாலும் இன்றைய காலகட்டத்துக்கு மிகச்சரியா பொருந்திருக்குது. மிகச்சரியா பொருந்துற அளவுக்கு இதனுடைய ஆசிரியரும் நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை கோடிட்டு அதனோடு ஒப்புமைப்படுத்தி இதில் சொல்லியிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுது நிச்சயமா இந்த புத்தகம் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன புத்தகம் தான். ஒரு 180 பக்கம் இருக்கக்கூடிய இந்த புத்தகம் தான் ஒவ்வொரு வீட்டிலும் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல, இஸ்லாமியர்கள் அல்லாதவரும் வாசிக்கக்கூடிய ஒரு நல்ல புத்தகமாக இது வெளிவந்திருக்குது. இந்த புத்தகத்தை பொறுத்தளவில் உண்மையாகவே இந்த கலரு, இதனுடைய லே அவுட்டு, உள்ளே வந்து கொடுத்துருக்கக்கூடிய முறைகள் எல்லாமே வந்து இதனுடைய ஃபாண்ட் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. படிப்பதற்கும் ரொம்ப எங்கேயுமே லேக் ஆகலை. பொதுவாகவே இந்த ஆசிரியர் நூருதீன் அவர்களுடைய எழுத்து வாசித்தவர்களுக்கு தெரியும், ரொம்ப அருமையான ஒரு எழுத்து நடையை கொண்டிருக்குதும். எங்கேயுமே வந்து நமக்கு லேக் ஆகாது, எங்கேயுமே நமக்கு ஒரு சடைவு ஏற்படாது. அதேனுடைய அந்த பாணியவே தான் இந்த புத்தகத்திலையும் வந்து என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப 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 அருமையான புத்தகம், மீண்டும் மீண்டும் வாசிக்கப்படக்கூடிய ஒரு புத்தகம், நண்பர்களுக்கு பரிந்துரைக்கக்கூடிய புத்தகமாகவும் இது வந்திருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும், நன்றி.